இந்த நாளிலே கூட நம்மளுடைய தியானத்திற்காக 2 கொரிந்தியர்ல 9வது அதிகாரத்துல 10வது வசனம். 2 Corinthians chapter 9 verse 10. கொரிந்தியர் எல்லாரும் எடுத்திருக்கீங்களா? பைபிள் வச்சிருக்கீங்களா? ஆமென். பைபிள் எல்லாரும் கொஞ்சம் உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். டிஜிட்டலா இருந்தாலும் பரவாயில்ல, உயர்த்தி காட்டுங்க. ஆமென். Praise the Lord. Amen. எடுத்தவங்க வாசிங்க. 2 கொரிந்தியர் 9 10. 2 Corinthians 9 10. யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்கிறார். Amen. வர்த்திக்க செய்வார். Amen. Can someone read in English verse 10? 2 Corinthians chapter 9 verse 10. Now that he ministers seed to the sower, both minister bread for your food, and multiply your seed some, and increase the fruit of righteousness. Amen. Amen. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இந்த நாளிலே கூட we'll talk about mission. அந்த பார்வையில நம்ம இந்த நாள் தியானத்தை கூட நம்ம செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. நாம எவ்வளவு இந்த மிஷன் ஊழியத்தில், இந்த ஊழியத்தில் நம்ம எவ்வளவு முக்கியம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். How important is every person in this place? இந்த ஊழியத்தை செய்வதற்கு, இந்த மிஷன் ஊழியங்களை செய்வதற்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவரும், whether you are young or whether you are old, right? எந்த ஸ்டேஜில் நம்ம காணப்பட்டாலும் we are all very important. எல்லாரும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஒரு முக்கியமான பங்கை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். we may not, இன்னைக்கு நம்ம செய்யாம இருக்கலாம், இன்னைக்கு நம்ம we may not be coming forward or being actively participate பண்ற மாதிரி சூழ்நிலையா இருக்கலாம். பட் நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் have to be a participant in the missionary life. Hallelujah. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில 2 ஊழியங்கள் காணப்படுகிறது. there are 2 missions in the life of a Christian. என்னது என்று சொல்லி பார்க்கும் பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் 16 15 16 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. தெரிந்த வசனம் தான். மார்க் 16 15 and 16. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆமென். ஹல்லேலூயா. What is our first mission? முதலாவது நம்மளுடைய ஊழியம் என்னவாய் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஊழியமாய் காணப்படுது. This is the primary work, primary mission என்று சொல்லி பார்க்கணும். No matter எவ்வளவு நம்ம ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு உதவிகளை செய்தாலும், you can even give $1 million. சில பேர் லாட்டரிலாம் ஜெயிச்சு $300 million அப்படியே கேஷாவே பெற்றுக்கொள்ளுறாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே ஒரே இதா இருக்கும், என்னடா அது $300 million கேஷாவே வாங்கிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில பார்த்தா அவங்க லைஃப் எல்லாம் எடுத்து போடுறான், அவங்க பழையபடி அவங்க பிச்சைக்காரனா தான் வாழ்றாங்க. பாருங்க, என்னதான் ஒரு மனிதனுக்கு நீங்க $300 million நம்ம லைஃப் டைம்ல நம்ம பார்க்க முடியாத ஒரு அமௌண்டா இருந்தாலும், அதை ஒரு மனுஷன் கையில நீங்க கொடுத்தாலும், if he doesn't know how to use it, if his heart is now, இருதயம் சரியா இல்லைன்னா what is the point? நீங்க பென்சுக்கார கொடுத்தாலும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை, நீங்க ஒரு பெரிய மேன்ஷனை கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதை எப்படியோ சூதாடி எப்படியோ விற்று அவன் அதை இழந்து போகிறவனாய் காணப்படுகிறான். ஆமென். அப்போ ஒரு மனிதனுடைய இருதயம் மாறாத வரைக்கும் அதை என்ன சொல்லுவாங்க, எவ்வளவுதான் அதை குளிப்பாட்டி அங்க வச்சாலும் அதை என்ன பண்ணும், திரும்பி அதை அதுக்குள்ளதான் போய் விழுணுவாங்க இல்லையா? நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, அப்பதான் அர்த்தம் இப்பதான் தெரியுது. என்னதான் பண்ணி என்ன சொல்லுவாங்க, லிப்ஸ்டிக் போட்டாலும் அது பண்ணி தான் விடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லுவாங்க. நான் பண்ணியா இருப்பாங்க கேட்கும் பொழுது, காலேஜ்ல எல்லாம் அதை பேசும்பொழுது அதை சொல்லுவாங்க. அப்ப பார்க்கும் பொழுது எவ்வளவுதான் நீங்க குளிப்பாட்டி, எவ்வளவுதான் அதை பூசி, எவ்வளவுதான் அதை நீங்க நல்ல ஒரு வீட்டுல வச்சாலும் அவனோட இருதயம் மாறலைன்னா அது திருப்பி அங்க போய் சேத்துலதான் போய் அது விடும். அது மாதிரி எத்தனையோ காரியங்களை நம்ம பார்த்துக்கிறோம். அப்ப அதனாலதான் முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய ஊழியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மிஷனரியாய் போற ஒரு காரியத்துல ப்ரீச்சிங், தேவனுடைய வார்த்தை
சுவிசேஷமாய் அறிவிக்கப்படணும். ஏன்னா ஆவியின் பட்டயம் என்னது? தேவனுடைய வார்த்தை. ஆமென். அப்போ அந்த வார்த்தையை பேசும்பொழுதுதான் ஆவியானவர் அந்த வார்த்தையை எடுத்து பட்டயமா எடுத்து அடிக்கிறார். ஆமென். அப்ப அந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படணும். எவ்வளவுக்கு அந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுதோ அவ்வளவுக்கு ஆவியின் பட்டயம் உருவி ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. உருவ குத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ வேர்ட் ஆஃப் காட் பிரீச்சிங், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இதற்காக தான் ஆண்டவர் அநேக ஊழியர்கள், so many ministries அதை செய்வதற்கு பாஸ்டர்ஸ் அப்படி இப்படி நிறைய ஆவிக்குரிய கிஃப்ட்ஸ் எல்லாம், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ஹோலி ஸ்பிரிட் கிஃப்ட்ஸ் எல்லாம் அது எதுக்காக கொடுத்தா அந்த ஊழியத்தை செய்கிறதற்காக இன்னும் எல்லாரும் சாட்சியை நின்று செய்வதற்காக கர்த்தர் அந்த காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி பாருங்க. இரண்டாவதாய் ஒரு ஊழியம், there is a second mission in the life of every Christian. Matthew 25, மத்தேயு 25 35 இருந்து 40 வசனம் முடிய. Everybody have your Bibles. Matthew 25 35 to 40. தயவு செய்து நீங்க வந்து வசனங்கள் வந்து when the word of God is being preached, நீங்க அட்லீஸ்ட் எடுத்து உங்களுடைய ஓன் செல்ஃபுக்காவது நீங்க வந்து you have to read it. Amen. சரி வாசிங்க. Matthew 25 35 ல இருந்து 40. வானமும் பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். வாசிங்க. தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்ந்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவல் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, it is very important. ஒரு சைடு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். ஆனா பட் we also have to remember, சிலர் வந்து அக்கினி 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 ஃபயர் 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 போய் ஃபயராகவே போய் கடைசியில் என்ன ஆகும்னா இதுல எதையுமே வந்து அவர்கள் கடந்து வருகிற சூழ்நிலையாய் காணப்படுகிறது. ஆமென். ஆண்டவர் சொல்ல ஒரு பக்கம் அதுவும் நடக்கணும், இன்னொரு பக்கம் என்ன நடக்கணும்? இந்த மாதிரி உதவிகளையும் ஒத்தாசைகளையும், இப்படியா இருக்கிற ஏழைகள் விதவைகள் இப்படி யாரையும் நம்ம மறந்து போவோம். we have to help everyone. We have to help every poor person, every person who is not able to come forward in their lives. இல்ல, சோ நம்ம வந்து அப்படியா செய்ய வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அதே அதிகாரத்துல 45 and 46 யாராவது இங்கிலீஷ்ல வாசிங்க. someone read it in English. 45 and 46 அதே சாப்டர்ல Matthew 25 ல. Then he will answer them saying, truly I say to you, as you did not do it one of the least of these, you did not do it to me. And these will go away into eternal punishment, but the righteous into eternal life. Amen. Hallelujah. யார் நீதிமானா? அப்போ யார் நீதிமான? Who's a righteous man? Who's a righteous woman? It's not just the person who just speaks the word of God. It is the person who also does good things. Amen. அநேக காரியங்களை அநேகருக்கு உதவி செய்கிறவன் தான் வந்து நீதிமான். Hallelujah. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் வந்து ஆண்டவர் ரட்சித்திருக்கிறான்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன அவங்க பார்க்கும் பொழுது அவர்களுடைய கரங்களில் இருந்து அவர்கள் செய்ய வேண்டிய உதவிகளை அவர்கள் செய்யாது போனதுனால ஆண்டவர் அவர்களை அக்கினி கடலிலே அவர்களை கர்த்தர் அனுப்புகிறார் என்று சொல்லி நம்ம பாருங்க. நான் உங்களை அறியேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படும். So you have to know everyone, right? everyone you meet, நீங்க யாரெல்லாம் நீங்க சந்திக்கிறீங்களோ, எந்தெந்த ஒரு ஹோம்லெஸ் பர்சனையோ
இல்ல நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களையே உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல இங்க இருக்கிறவங்களோ ஸ்ரீலங்கால இருக்கவங்களோ இந்தியால இருக்க எங்க இருந்தாலும் you have to remember they are Christ. கிறிஸ்துவாய் உங்களுக்கு அவர்கள் வெளிப்படும். நீங்க யாருக்கு லீஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு செய்றீங்களோ ஆண்டவர் இது எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். சோ இந்த ரெண்டு காரியமும் your heart and mind should be on both. புரியுதுல? இந்த ரெண்டு காரியத்திலயும் உங்க ஹார்ட் அண்ட் மைண்ட் இருக்கணும். ஒரு பக்கம் நல்லா நம்ம வந்து எல்லாம் நம்ம சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு அற்புதங்களை செய்துட்டு அடையாளங்களை செய்துட்டு கடைசியில நம்ம வந்து ஏழைகளை கஷ்டப்படுகிறவர்களை ஊனமுற்றவர்கள் நம்ம வந்து கவனிக்காம விட்டோம்னா that is a bad thing. அப்ப நம்மளுக்குள்ள என்ன காணப்படல? உண்மையான ரட்சிப்பு, உண்மையாய் ஒரு நீதிமானாய் நம்ம மாறல என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Hallelujah. So இந்த நாளில கூட these are the two missions in your life. You have to do these two things. இந்த ரெண்டு காரியம் உங்கள் வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறேன். சோ இந்த நேரத்துல கூட நம்ம இந்த வசனத்திற்குள்ளாய் தியானத்திற்காய் நம்ம கடந்து செல்லலாம். 2 கொரிந்தியர்ல அந்த 9வது அதிகாரத்துல 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறதுல, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். He who supplies seed to the sower. ஆண்டவருடைய குணம் என்னதான்? What is God's nature? அவருடைய நேச்சர் என்னது? He supplies seeds to everyone. யாருமே வந்து என் கையில ஒரு வழி இல்ல, ஒரு உதவி செய்ய ஒரு வழி இல்ல என்று சொல்லி ஒருவரும் சொல்லக்கூடாதபடி ஆண்டவர் ஒவ்வொருவருடைய கரத்திலும் God has given a seed. God has given some seeds to every one of you. நம்மளால ஒரு காஃபி வாங்க முடியும்னா God has given a seed. If we can do something, நம்மளால நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், I can do something அப்படின்னா அது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தருணமாய் காணப்படுது. லூக்கா 19ல 11 27 வசனம் முடிய நம்ம வாசித்தோம்னா அதுல ஆண்டவர் வந்து 10 காசை வந்து ஒரு கொடுக்கிறார் என்று சொல்லி அந்த உவமையில நம்ம பார்க்கிறோம். ஒருத்தன் என்ன பண்ணனா அந்த 5 10ஆய் மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொருவன் என்ன பண்ணனா அதை 5ஆய் மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். There was one more person, அதை எதுவுமே பிரயோஜனப்படுத்தாத ஒரு சூழ்நிலையாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஆனா ஒரு காரியத்தை அங்க புரிந்து கொள்ளுகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் என்ன கொடுத்திருக்கிறாரு? ஏதோ ஒரு வழியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். God has given some resource into your hands, some gift in your hands. சில உதவிகளை செய்யக்கூடிய ஒரு பலத்தையோ ஒரு திராணியையோ ஒரு நேரத்தையோ ஒரு காசையோ நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. God has given everyone என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 10:42ல நம்ம வாசிக்கும் பொழுது, சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி வேதவசனம். See, even the least thing that you can do. Amen. உங்களால all that you can offer. இன்னைக்கு எனக்கு வந்து இவ்வளவுதாங்க கொடுக்க முடியும், இவ்வளவுதாங்க என்னால அந்த ஒரு கலசம் தண்ணீர் தான். அது எப்படின்னா உங்களால இன்னைக்கு ஒரு கலசம் தண்ணீர் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால நீங்க ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்குறீங்கன்னா அது ஓகே. உங்களால முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்னமும் ஒரு கலசம் தண்ணீரையே நம்ம கொடுக்கிறோம்னா அது தவறு. ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்துல நம்ம பார்க்கும்போது even if you give a cup of cold water to one of these little ones, that doesn't mean that is what you should do. ஆண்டவர் சொல்றார் இன்னைக்கு உன்னால இவ்வளவுதான், this is all you could do today, perfectly fine, but you should do it. உன்னால you can do more, then you do more. பட் ஆனா கர்த்தர் சொல்றாரு நம்ம நிச்சயமா ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம அநேக வேளைகளில நம்மளுடைய நம்ம அநேக சொன்ன ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், ஈசாக்கை போல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், யாக்கோபை போல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்னு நம்ம வாயில சில வேளைகளில அறிக்கை எடுக்கிறோம். ஆபிரகாமை போல ஈசாக்கை போல நம்ம யாக்கோபை போல நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆனா அது வந்து நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளாய் மாத்திரம் இருக்கக்கூடாது, அது வெளிப்படுத்துகிற விதங்களும் காணப்பட வேண்டும். Hallelujah. It is not just merely saying I have been blessed like Abraham, I have been blessed like Isaac, I have been blessed like Jacob. அதை
வெளிப்படுத்துகிற விதமும் அதே விதமாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பாடல் கூட இருக்குல்ல, இந்த தலை சாய்க்கும் கல் நிறைய அந்த பாட்டுல ஒரு அடி கூட வரும். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத எப்படி இருக்கணும்? வாய்க்காலாக. ஹல்லேலூயா. டேம் இருக்க கூடாது. You should not be like a dam. அதை தேக்கி வைக்க நம்ம என்னன்னா ஒரு வாய்க்காலாக, ஆசீர்வாதத்தின் வாய்க்கால், canal, a channel இருக்கணும் நம்ம. When we receive the blessings from God, the purpose God gives அந்த blessing நமக்கு கொடுக்கிறார்னா அதுக்கு ஒரு சேனலா நம்ம இருக்கணும். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படணும்னா அப்ப என்ன அர்த்தம்? அநேகருக்கு உன் மூலமா அந்த சேனல், you're a river and from you many channels are going out. அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு காரியமாய் காணப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, யாத்ராகம புத்தகத்துல the book of Exodus chapter 35 35வது அதிகாரத்துல 4-5 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. பின்னும் மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி, உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும். ஆமென். பாருங்க, அதுல அப்படியே வாசிட்டே வந்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆண்டவர் தேவைன்னு சொல்லி போட்டிருக்கிறார். என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை, என்னென்ன வெரைட்டி ஆஃப் திங்ஸ் தேவை, என்னென்ன ஸ்கில்ஸ்ல என்னென்ன வேலைகளை செய்ய ஆட்கள் தேவை, இப்படிலாம் சொல்லி ஆண்டவர் போட்டிருக்கிறாரு. அதையெல்லாம் அவர்கள் எப்படி செய்தாங்களாம்? 29வது வசனம் ரீட் verse 29 எடுத்தவங்க வாசிங்க. செயற்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவை காணப்படுகிறது. there is a material need, there is a time need தேவைப்படுது, there is an effort, energy தேவைப்படுது இல்ல. அப்போ அந்த தேவைகள் எல்லாம் we are seeing all the needs. இந்த தேவைகள் இங்க இருக்கு, இந்த தேவைகள் அங்க இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை மனப்பூர்வமாய் cheerfully we have to come forward and use our energy. Hallelujah. எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம பிரயாசம், so many things we are striving. எத்தனையோ காரியங்களை படிக்கிறதுக்கு, வேலைக்கு போறதுக்கு எத்தனையோ காரியங்களை நம்ம செய்றோம். இங்க ஆண்டவர் God is saying there is a need. ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாரு, இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவை. எல்லாரும் மனப்பூர்வமாய் அதை எடுத்து வந்தார்கள் என்று சொல்லி வேத வசனம். சில பேர் தங்கத்தை கொடுத்தாங்க, சில பேர் வெள்ளியை கொடுத்தாங்க, சில ஸ்திரீகள்னா அவங்க ஸ்கில் ஹேண்டி ஒர்க், கையில செய்கிற வேலைகளை ரொம்ப நல்ல திறமையா இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்களா அதெல்லாம் பின்னியே அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப ஏதேனும் ஒரு வழியில கர்த்தர் சொல்றாரு, யாரா இருந்தாலும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட you can be useful. ஹல்லேலூயா. but it takes some effort என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம கூட I was really surprised. நம்ம சர்ச்ல கூட சிஸ்டர் அவங்க இந்த கிட்ஸ் எல்லாம் பிகி பேங்க்ல சேர்த்து வச்சிருந்ததை ஹெய்டி மிஷனுக்காக அவங்க ஒரு பாக்கெட்ல 3 envelopesல போட்டு எடுத்துட்டு வந்தாங்க. லெனின் சிஸ்டர் அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருந்தது. See, we all have so many things in our life. நிறைய earn பண்றாங்க அந்த பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, they are not even earning. அவங்க பேங்க் பேலன்ஸ் 0. பட் ஆனா அவங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு மனசுல ஒரு எண்ணம் எழுப்பி இருக்கு பாருங்க, I should help the poor people, I should help the ordinary people. அவருடைய தேவைகளை நான் சந்திக்கணும்னு சொல்லிட்டு how many people we think like that, right? நம்ம யோசிக்கிறோம், சில வேளை மறந்துடுறோம், sometimes we forget or something like that, but we are all learning. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு வழியில கர்த்தர் ஏதோ ஒரு உதவிகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறாரு. but how much are we contributing to the kingdom of God? Hallelujah. நம்ம அதை கொஞ்சம் ஆராய்ந்து பண்ணணும். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனா இருந்தாலும் ஆண்டவர் கேட்டாருங்கிறதுனால அவன் மனப்பூர்வமாய் அவனுடைய மகனை பலி செலுத்த கடந்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவரின் தேவைகளை சந்திப்பார் என்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. God will meet my needs no matter what the situation is.
என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு விசுவாசத்தின் வெளிப்பாடாய் அவன் கொடுக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. Are you investing your labor? Are you investing your time? Are you investing your energy in building the kingdom of God? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதற்கு இப்போதிலிருந்தே நம்மளுடைய வாழ்க்கையில, whether you might be young, சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், you might be youth, you might be வளர்ந்தவர்களா இருக்கலாம், but somehow we need to have the thought, அந்த மைண்ட் செட் நமக்குள்ள இருக்கணும். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, நான் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாத சேனலாய் நான் காணப்படணும் என்கிறது. ஹல்லேலூயா. அது ஒரு காரியமாய் காணப்படுகிறது. Everybody should be participating in the kingdom of God. அடுத்த காரியமாய் பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர்ல 9:10 வசனத்தை மறுபடியும் வாசிக்கும் பொழுது அதுல ஒரு காரியம் சொன்ன, உங்களுக்கு விதையை அளித்து அதை என்ன பண்ணுவாராம்? பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. He supplies it and makes it increase என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. It is a promise from the Almighty God. தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம சில வேளைகளில் அந்த மூன்றாவது ஊழியக்காரனை போல சில வேளை நம்ம மைண்ட் செட் ஒர்க் ஆகலாம். லைக் the third servant. அவன் என்ன பண்ணனா, அவனுக்கு என்னன்னா கொடுத்தா ரிஸ்க் ஆயிருமே, என்னுடைய சேவிங்ஸ் கம்மியாயிருமே, என்னுடைய இது கொஞ்சம் குறைந்துருமே, இல்ல எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருமா, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான், அதை கொடுக்காமலே அதை செய்யாமலே அவன் கடந்து போயிட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அதை பெருக பண்ணுகிற தேவன் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ல 7-8 வசனத்தை நம்ம எடுத்தவங்க வாசிங்க. 2 Corinthians 8:7 and 8. அல்லாஹ்வும் விசுவாசத்திலும் போதிப்பதிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் உங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இங்க வேத வசனம் கூறுகிறது, நீங்க கொரிந்தியர் சபைக்கு சொல்றாங்க, எல்லா ஆவிக்குரிய வரங்களிலே அவர்கள் நல்லா வளர்ந்துட்டாங்க. ஆனா இங்க பவுல் சொல்லுகிறார், கொடுக்கிறதுலயும் நீங்க என்ன பண்ணணும்? பெருகணும். ஹல்லேலூயா. இன்னும் நல்லா வளரணும் என்று சொல்லி கொரிந்தியர் சபைக்கு அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம அநேக வேளை we focus mainly on the anointing gift and the Holy Spirit. அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுகிறோம். பட் ஆனா ஆண்டவர் இங்க வேத வசனம் கூறுகிறது, அதுல நம்ம பெருகிற வாஞ்சை இருக்கிறது போல கொடுக்கிறதிலும் நமக்கு ஒரு வாஞ்சை காணப்பட வேண்டும். It has to increase, it seems. அது நமக்குள்ளே பெருகணும் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. வேத வசனம் நம்ம சாரைபாத் விதவை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அவங்களுடைய லைஃப்ல பாருங்க, அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல. லாஸ்ட் டே, லாஸ்ட் மீல். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். அந்த ஊழியக்காரன் மூலமா ஒரு ஆண்டவர் ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். See, you can give 1000 excuses. You can give saying, I don't have much, I cannot do, I have to survive அப்படின்னு நம்ம நிறைய காரணம். ஆனா தேவனுடைய வார்த்தையை, தேவன் தான் அந்த வார்த்தையை அனுப்பிச்சார், அந்த ஊழியக்காரன் மூலமா அனுப்பிச்சார் சொல்லி அந்த தாய் விசுவாசித்து அவளிடத்துல இருந்ததை அவள் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ண? குறைய செய்தாரா? அதை கூட செய்தாரா? ஹல்லேலூயா. He made it increase. He made it overflowing. நம்ம நினைக்கிறோம், சிம்பிளா நம்ம வாசிக்கிறோம், நினைச்சே பார்க்க முடியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களிடத்துல கொஞ்சம் தான் இருக்கு, இந்த மாசத்துக்கு மட்டும்தான் இல்ல இந்த வாரத்துக்கு தான் எனக்கு காசு இருக்குதுங்க, இல்ல இன்னைக்கு தாங்க எனக்கு காசு இருக்குது, இதுக்கப்புறம் எனக்கு காசு இருக்குமானே எனக்கு தெரியல, வேலை எப்ப கிடைக்குன்னு தெரியல, நான் எவ்வளவு நாள் பட்டினியா போவான்னு எனக்கு தெரியல. நினைச்சு பாருங்க, அத எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த நேரத்திலையும் தேவனுடைய வார்த்தைகளை அவள் விசுவாசித்தாள். ஹல்லேலூயா. அவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் பெருக செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்மகிட்ட கொஞ்சம் தான் இருக்கும், பட் ஆனா ஆண்டவர் நம்ம அதை கரெக்டா கமிட் பண்ணி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை பெருக பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க கூட நம்ம சர்ச்ல கூட அந்த ஹெய்டி போறேன்னு அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண உடனே சிஸ்டர் ஒரு $20 கொடுத்தாங்க. ஆமென். அவங்க உடனே சொன்னாங்க, இதுதான் என்கிட்ட இருக்குது, இப்போதைக்கு என்கிட்ட நான் போய் எடுக்க முடியாது,
இது நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி சிஸ்டர் சொன்னாங்க. ஹல்லேலூயா. பார்க்கும் பொழுது அவர்கள் கொடுத்தார்கள். அது வந்து பாருங்க, கர்த்தர் அதை 100 மடங்காய் திரும்ப கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. You might have little but you gave for the poor. Amen. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள கடந்து வர வேண்டும். அதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கமிட்மெண்ட்குள்ள நம்ம ஒவ்வொருவரும் கடந்து வர வேண்டும். அது ஏனோ தானோ என்று செய்யாதபடிக்கு அதை ஒரு தீர்மானத்து, ஒரு முடிவெடுத்து, நான் இந்த மாசத்துக்கு இல்ல இந்த வாரத்திற்கு நான் இவ்வளவு செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்து நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. அதுதான் வேத வசனத்துல கூறப்பட்டிருக்கு. நீங்க வந்து எப்படி கொடுக்கணும் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. 2 கொரிந்தியர் 8 12வது வசனப்படியாக, ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படி அங்கு இருக்கப்படும். அப்படி வாசிங்க 12வது வசனம். ஒருவனுக்கு மன விருப்பம் இல்லாதிருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. Not outside your means. God is saying within your means. உங்களால முடிந்ததை நீங்க தீர்மானித்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் அப்படியாய் நம்ம செய்கிறோம்? How many of கை உயர்த்துறதுக்காக கேட்கல, but how many of us are நம்ம வந்து எப்படி நம்ம செய்றோம் என்று சொல்லி நம்ம வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆண்டவர் அதை ஊழியமாய் எண்ணுகிறார். கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது நீங்கள் விருத்தி அடைவீர்கள் என்று சொல்லி வேத வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாய் பார்க்கும் பொழுது அதே 2 கொரிந்தியர்ல நம்ம வாசித்தோம், உங்கள் நீதியின் விளைச்சலை என்ன பண்ணுவாரு? வர்த்திக்க செய்வார். He will increase the harvest of righteousness. Amen. அப்படின்னா என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது வேத வசனத்துல நம்ம எடுத்தவங்க வாசிங்க. 2 கொரிந்தியர்ல 9:11 வசனம். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. We have to be எப்படி இருக்கணுமா? நம்ம சம்பூரணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வேத வசனம் பாருங்க, God is saying that he will credit it into your heavenly account. உங்களுடைய heavenly accountல என்ன பேலன்ஸ் இருக்குது? ஏன்னா அதுதான் நித்தியத்திற்கும் இருக்க போற பேலன்ஸ் ஆய் காணப்படுகிறது இல்லையா? பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில what is our eternal account balance? இங்க நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்குது, we are good, happy, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பட் நம்மளுடைய eternal account balance எப்படி இருக்குது? Is it zero or is it more than? ஏன்னா நீங்க இங்க $1 அங்க வந்து எத்தனையோ பன்மடங்கு டாலர், எத்தனையோ பன்மடங்கு காரியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அவன் நினைச்சு பாருங்க, நீங்க உங்க அக்கவுண்ட்ல இப்ப பார்க்கறதோட ஒரு 50 ஜீரோ சேர்த்துக்கோங்க அதுல. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு வந்து பரலோகத்துல வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. So you need to take the effort. நம்ம வந்து இந்த எப்பமா நம்ம ஹோம்லெஸ் பீப்புளை பார்த்தா நம்ம கொடுக்கிறோம், நல்லதுதான். பட் அதே மாதிரி எல்லா நேரமும் நம்ம வந்து செய்யாம ஒரு தீர்மானம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில என்ன கொடுக்க முடியுமோ அதை நம்ம செய்ய முன்வர வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாய் பார்க்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு ஒரு சந்தர்ப்பமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. கொடுக்கும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு விஷயமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை நன்மையாய் நமக்கு முடிய பண்ணுகிறப்ப நினைச்சு பாருங்க, நீங்க உங்களுக்கு சாதாரணமா இருக்குது, ஆனா அவங்க அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு என்னன்னா, ஓ ஆண்டவர் என்னை சந்திச்சிட்டாரு. ஆகார பாத்தீங்களா, ஆகாருக்கு என்ன கிடைச்சது? தண்ணி தான் கிடைச்சது, தண்ணி தான் கிடைச்சது ஆகாருக்கு. ஆனா ஆகார் என்ன சொல்ற, என்னை காண்பவரை நான் கண்டேன். I have seen the one who sees me என்று சொல்லி அவர் சொல்லலாம். பாருங்க, ஒரு தண்ணியை தான் ஆண்டவர் காண்பித்தாரு. ஆனாலும் அவங்களுக்கு என்ன ஒரு ரீச் ஆயிருக்கு, ஆண்டவர் என்னை பார்த்துட்டாரு. ஆமென். ஒரு $5 தான், இட்ஸ் only $10, இட்ஸ் only $20.
பட் அவங்க தேவனை பார்க்கும்போது சொன்னா ஆண்டவர் என்னை சந்திச்சிட்டாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நீங்க ஆண்டவரை துதிக்கிறதற்கு நீங்க ஒரு சேனலாய் காணப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருந்தது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல எடுத்தவங்க வாசிங்க. ஆக்ட்ஸ் 10, அப்போஸ்தலர் 10 1 4 வசனம் முடிய யாராவது ஒரு வாசிங்க. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த கர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் கர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தட்டி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு தெரியுமா, நீங்க கொடுத்ததெல்லாம் என்ன இருக்குது, தேவனுடைய சந்நிதியை எட்டி இருக்குது. பாருங்க, அது எவ்வளவு தூரம் எட்டி இருக்குதுன்னா, கொர்நேலியுவுக்காக ஒரு அப்போஸ்தலனே கடந்து போகிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க செய்யற சின்ன சின்ன காரியம் இட்ஸ் பீங் கிரெடிட்டட் டு யுவர் ஹெவன்லி அக்கவுண்ட். உங்களுடைய ஜெப அக்கவுண்ட்ல ஆண்டவர் போடுறாரு அத. ஐயோ, இவன் வந்து செஞ்சுட்டான், இவன் ஜெபத்தை நம்ம கொஞ்சம் இவனுக்கு ஏதாவது ஒண்ணு சந்திச்சாகணும், ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்கிறான், எதையோ ஒண்ணு இவனை சந்திச்சாகணும் நம்ம அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு தீர்மானிக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, உங்களுடைய ஜெபங்களுக்கு இருக்கிற அவனை ஜெபிக்கிறோம், எல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம். ஆனா நம்ம அதிகமாய் கர்த்தருடைய அவன் என்ன உதாரத்துவமாய் கொர்நேலியு கொடுத்தது. ஆனா அது எல்லாம் தேவனுக்கு ஒரு நினைப்பூட்டுதலை. God remembered Cornelius. Amen. Hallelujah. ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் ஒரு அப்போஸ்தலனே அனுப்பிச்சு விட்டார். நினைச்சு பாருங்க, அப்போஸ்தலர் பீட்டரே உங்களை சந்திக்க வராரு. இயேசுவோட இருந்த பீட்டரே உங்களை சந்திக்க வராரு. அவ்வளவு எஃபெக்ட் இருக்கு, அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு உங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா. அப்போ நீங்க எப்பொழுதெல்லாம் இரக்கம் பாராட்டுறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. If you are merciful to somebody, God will be 1000 times more merciful to you. Amen. ஒரு பிள்ளையை நீங்க கவனிக்கும் பொழுது, ஒரு பிள்ளைக்கு நீங்க இறங்கும் பொழுது 1000 காரியங்களை கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். நம்ம இவ்வளவு நாள் செய்யாம இருந்தாலும் ஆண்டவர் இரக்கமுள்ளவரா தான் இருக்கிறார். பிகாஸ் அவர் ரொம்ப இரக்கத்துல ஐஸ்வர்யமுள்ள தேவனா இருக்கு. He is a God rich in mercy. But imagine, ஹல்லேலூயா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க செஞ்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜபங்கள் எல்லாம் நினைப்பூட்டுதலை ஆண்டவருக்கு அப்படியே தூபமா அது ஏறிக்கிட்டே இருக்கு ஆண்டவருக்கு. ஆண்டவர் பாக்குறாரு, ஐயோ இவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நான் செஞ்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே ஏதேனும் ஒரு வழியை உருவாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. So it is not just about money. இன்னைக்கு மிஷன்னா ஒரே மணிங்கிற காரியம் அல்ல. Hallelujah. நீங்க கர்த்தருக்காக எடுக்கிற எல்லா பிரயாசமும் you have to labor for Christ. கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். Hallelujah. எசேக்கியா ராஜா குறித்து நம்ம வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் புத்தகத்துல 23 வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 20:3. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஆமென். பாருங்க, உம்முடைய பார்வைக்கு நலமான I did good things. I did what? Good things. என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அல்ல யோசேப்பு ராஜாவும் இதே மாதிரிதான். அவர் தப்பிச்சிட்டாரு. எங்க அந்த அவர் சாவ வேண்டியது தப்பித்து கொண்டாரு. அந்த வசனம் கூறுகிறது 2 நாளாகமம் புத்தகத்துல 19 அதிகாரத்துல, நீ கர்த்தருக்காய் பிரயாசப்பட்டதுனால கர்த்தர் அந்த நேரத்துல உன்னை என்ன பண்ணாரா? நினைத்தருளினார் உன்னை. ஹல்லேலூயா. So if you have labored for Christ, கர்த்தருக்காய் நீங்க பிரயாசப்பட்டீங்க, ஆண்டவர் சொல்றாரு அறுப்பு மிகுதின்றாரு.
நம்ம சொல்றோம் ஆண்டவரே ஆத்துமாக்களை தாங்க, ஆத்துமாக்களை தாங்கணும். ஆண்டவர் சொல்ற ஆத்துமாக்கள் லட்சம் கோடியில இருக்கிறாங்கப்பா அப்படின்றாரு. ஆண்டவர் சொல்ற லட்சம் கோடி, lakhs and lakhs, millions of souls are there. The harvest is ripe. யார் இல்ல? பிரயாசப்படுகிறவர்கள் இல்ல. அதை ஒர்க் பண்ணணும், அதை லேபர் பண்ணணும், அதுக்காக கொஞ்சம் நம்ம கடினமா உழைக்கணும், இன்னும் கொஞ்சம் வாஞ்சையா செய்யணும், இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபர்ட் போட்டு செய்யணும், இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து செய்யணும். அதற்கு தான் ஆள் இல்லையா? ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரே ஆத்துமாக்களை கூடும், கொள்ளை பொருளாய் கூடும், அப்படி கூட எல்லாம் இருக்குது, வீட்டு அவங்க வெளியவே இருக்குது எல்லாமே. நீ என்ன பண்ணணும்? எழுந்து நீ போய் கொஞ்சம் பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அப்போ ஆத்துமாக்களை என்னவா கொடுப்பேன்? உனக்கு கொள்ளை பொருளாய் கொடுக்கிறேன், நீ கேளு அப்பொழுது உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. So you see, we have to participate in the mission. இல்ல, இந்த ஊழியத்திலே பங்கு கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும், ஊழியத்திற்கு உதவி செய்கிறவர்களாய் காணப்படணும். நம்ம 10 years பேக்கோ 15 years பேக்கோ 20 years பேக் செய்ததை நம்ம இன்னமும் அந்த ஒரு கலசம் தண்ணீர்ல நம்ம நிக்க கூடாது. We need to come forward, put different effort, different இடத்துல different effort போட்டு எப்படி நம்ம இன்னொரு ஓப்பனிங்கை கிரியேட் பண்ணலாம், எப்படி இன்னொருத்தரை நம்ம கஷ்டப்பட்டு அவர் வேதவசனம் பணத்தை கொடுத்தாவது என்ன செய்யணுமா, அதை பிரயோஜனப்படுத்தி ஆத்துமாக்களை நம்ம கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. Hallelujah. You need to invest your money, you need to invest your time, you need to invest your energy. Then you will see the harvest of righteousness. நீதியின் விளைச்சலை நீங்க அப்போ பார்ப்பீர்கள் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒரு விஷயம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். Thank you Lord, thank you Jesus. எல்லாரும் கண்களை மூடலாமா? Thank you Father, thank you Lord. ஒரு நிமிஷம் கூட நம்ம எழுந்து நிக்கலாம். Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Father. எல்லாரும் ஒரு விஷயம் ஒரு 2 minutes எழுந்து நின்று ஒரு எக்ஸசைஸ் மாதிரி எழுந்து நின்று hallelujah, hallelujah. அந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி ஏதாச்சும் ஒரு காரியத்துல let us make a commitment. Hallelujah. Thank you Lord, thank you Jesus. நீங்க டெக்னிக்கலா நல்லா செய்கிறவர்களாய் காணப்படலாம். அந்த டெக்னிக்கல் காரியங்களில you have to make use of it for the kingdom of God. Hallelujah. You might be very strong, you might be very energetic, but you need to make use of it for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்காய் அதை பிரயோகிக்கிற ஒரு எண்ணம், the sowing heart நம்முடைய இருதயத்துல காணப்பட வேண்டும். Hallelujah. Thank you Jesus. எல்லாரும் கண்களை மூடி தேவனிடத்துல வேண்டலாமா? Hallelujah. ஒரு கமிட்மெண்ட், ஒரு காரியத்தை செய்றான். எல்லாரும் சொல்லலாமா? Hallelujah. Can you all say? Can you all say hallelujah? ஏதாச்சும் ஒரு காரியத்தை நான் செய்றேன் ஆண்டவரே, எனக்கு ஏதோ ஒரு வழியை தாங்க, எனக்கு ஒரு ஞானத்தை தாங்க, எனக்கு ஒரு அறிவை தாங்க, என்னுடைய சோம்பேறி தனத்தை எடுங்க ஆண்டவரே, நான் இன்னுமாய் வளர வாஞ்சையா இருக்கிறேன் ஆண்டவரே, ஏதேனும் ஒன்றை செய்ய நான் வாஞ்சையா இருக்கிறேன் அப்பா ஆண்டவரே, அநேக குடும்பங்களை தாங்க நான் வாஞ்சையா இருக்கிறேன் அப்பா, அநேக பிள்ளைகளை தாங்க நான் வாஞ்சையா இருக்கிறேன் அப்பா ஆண்டவரே, அநேக பிள்ளைகளை படிக்க வைக்க நான் வாஞ்சையா இருக்கிறேன். Hallelujah, hallelujah. Thank you Jesus. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். Hallelujah, hallelujah. Thank you Lord. I remember when I was a boy, ஒரு சின்ன பையனா இருக்கும் பொழுது எனக்கு உடுத்த துணி இல்லாத நாட்களில இந்த கார்கோ அமெரிக்கால இருந்து will come to India. அத நான் அது அறியாத நாளா இருந்தது. I used to take clothes from there and I used to put it on myself. Hallelujah. அதில் எடுத்த போட்டோஸ்லாம் நிறைய பார்த்தலாம். அந்த சட்டெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கும், கடையில போய் வாங்கினா கூட அவ்வளவு புதுசா இருக்காது, அவ்வளோ புதுசாய் ஆண்டவர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மளை எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. அவருக்கு நன்றி சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நான் படிக்க உதவி செய்தாங்க. ஹல்லேலூயா, எத்தனையோ பேர் நான் படிக்க உதவி செய்தாங்க. 6th standard போய் ஜாயின் பண்ணும் பொழுது ஒரு அட்மிஷன் ஃபீஸ் ஒரு 2500 rupees, ஒரு $50, அதுக்கும் குறைச்சலான பணம். அதை கொடுக்க வசதி இல்லாதனால யாரோ ஒருத்தரை
கர்த்தர் அனுப்பினார். ஹalleluya. பாருங்க, ஒவ்வொரு கிரேட்லயும் ஆண்டவர் எத்தனையோ உதவிகளை நமக்கு செய்திருக்கிறார். ஹalleluya. எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் அவர். ஹalleluya. அவருக்கு ஒரு நன்றி சொல்லலாம். ஹalleluya. ஹalleluya. அந்த நெருக்கத்துல நீங்க கடந்து போகும் பொழுது நீங்க கற்றுக்கொண்ட காரியங்களை ஹalleluya கர்த்தர் உங்களை ஒரு வாய்க்காலாக வைத்திருக்கிறார் இன்றைக்கு. ஹalleluya. You are a channel of his blessings. You are a channel of his blessings. Hallelujah. Just give him the praises. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். Hallelujah. Hallelujah. நான் கர்த்தரிடத்தில் சில வேளைகளில் சொல்லுவதுண்டு, இந்த பிள்ளைகளை கூட பார்க்க ஆண்டவர் நான் தகுதியற்றவன் என்று சொல்லுவதுண்டு. Hallelujah. எனக்கு போய் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்தீங்களா ஆண்டவரே என்று சொல்லி நான் அநேக முறை தேவ சமூகத்தில் அழுததுண்டு. Hallelujah. கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். Hallelujah. I have not done anything back to him. Hallelujah. இந்த காலை வேளையில கர்த்தரிடத்தில் சொல்லலாம். Hallelujah. ஆண்டவரே உமக்கு உண்மையாயிருக்க வாஞ்சையாயிருக்கிறேன் என்று சொல்லுங்க. Hallelujah. உமக்கு பிரியமாய் நடக்க நான் வாஞ்சையாயிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில என்னுடைய இருதயத்தை நீங்க மாற்றி தாங்கன்னு சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. ஆண்டவரே உம்முடைய அன்பு எனக்குள்ளே ஊற்றப்படட்டும். உம்முடைய மனதுருக்கம் எனக்குள்ளே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே என் கரங்களை கர்த்தாவே ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தின் கரங்களாய் மாற்றும். Let in my hands be a hand of blessing. Hallelujah. ஆண்டவரே let my hands be a hand of blessing. Hallelujah. கர்த்தர் நீங்க பாருங்க, நீங்க கேட்காமலே கர்த்தர் உங்களுக்கு செய்வாரு. ஹalleluya. கொர்நேலியு வாழ்க்கையில கர்த்தர் செய்தாரு. ஹalleluya. யோசேப்பினுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். அவன் கர்த்தருக்காய் பிரயாசப்பட்டான். ஹalleluya. கர்த்தருக்காய் பிரயாசப்பட்டான். கர்த்தர் அவனுடைய ஆபத்து நாட்களிலே கர்த்தர் அவரை நினைத்தருளினார். ஹalleluya. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சின்ன ஒரு பொருத்தனை பண்ணுங்க. You may be young, you may not be earning today, or you may be earning. நீங்க சம்பாதித்து கொண்டு இருக்கலாம். But make a commitment to the Lord. If you are not giving the tithe, தசம பாகத்தை கொடுக்காமல் இருப்போம் என்றால், இல்ல நம்ம அதை சரியாய் செய்யாமல் இருப்போம் என்றால், you need to put that into practice in your life. Hallelujah. You should never fail in your life. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைக்காய் சொல்லுகிறேன். Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காய் நான் சொல்லுகிறேன். Hallelujah. Thank you Father. Thank you Lord. I want all the young people. Hallelujah. Even if you get a little from whatever you are earning, you should give to the Lord. Hallelujah. You should give a tenth of it every month in your life. Hallelujah. You should offer, you should begin to help the little kids in your life. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. எத்தனை பேர் செய்ய ஆயத்தமா இருக்கிற ஒரு ஆமென் சொல்லலாமா? Hallelujah. 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 Thank you Lord. எத்தனை பேர் நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸை உயர்த்த நம்ம வாஞ்சியா இருக்கிறோம். Hallelujah. கர்த்தர் கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் அதை வர்த்திக்க செய்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. He knows how to increase for the person who is giving. Hallelujah. God will open a door in your life. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை வேளையில உம்முடைய கரத்துல எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தாவே இந்த மிஷன் சண்டே நினைவு கூறும் பொழுது ஆண்டவரே எங்களால் முயன்ற காரியங்களை செய்ய, ஒரு மனப்பூர்வமாய் செய்ய, ஒரு வாஞ்சையாய் செய்ய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வழிநடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம உட்காரலாம். ஒரு பாடல் பாடும் பொழுது